ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஹாஃப் இயர்லியில் கேட்டிருந்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரெக்டாங்கிள் WXYZ xy plus yz equal to 17 cm, xz plus yw equal to 26 cm, then find the length and breadth of the rectangle. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. அந்த ரெக்டாங்கிள் நேம் WXYZ. ஸோ ஐ ட்ரா WXYZ. ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. xy plus yz இது ரெண்டும் சேர்ந்த லென்த் 17 cm, xz plus yw இந்த இதையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 26. இந்த ரெண்டு கிவன் டேட்டா கொடுத்துட்டு ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத்னு கேட்டுக்காங்க. ரைட்டா? நமக்கு ஏற்கனவே தெரியும் ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா, டூ டயகனல்ஸோட லென்த் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இன் ரெக்டாங்கிள் த லென்த் ஆஃப் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ட்ராயிங் த டயகனல். அப்போ டயகனல் வரைஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எனக்கு எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 2. ஐ எம் கெட்டிங் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா ZWX ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், WXY ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லென்த் பிரெத் நம்மளுக்கு வேணுங்கனால ஒரு அசம்ஷனில் XYன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் வி டோன்ட் நோ லென்த் அண்ட் பிரெத். ஸோ ஐ அப்சூமிங் length is x centimeter, breadth is y centimeter. ஸோ ஒரு இது எக்ஸ்னா ஆப்போசிட்டும் எக்ஸ் தான், இங்கே ஒய்னா ஆப்போசிட்டும் ஒய் தான், ஏன்னா இது ரெக்டாங்கிள். கரெக்டாக தாங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆர்கியூ பண்ண பாருங்க. ஸோ ஐ ஹவ் டேக்கன் WX ஈக்குவல் டு எக்ஸ், XY ஈக்குவல் டு ஒய். ஸோ இப்போ நானாக தான் டயகனல் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஐ எம் கெட்டிங் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் in right angle triangle 90 degree தான் இங்கே வரணும். in right angle triangle XWZ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ்ல அப்ளை பண்ணலாமா? பை பித்தாகரஸ்ல ஹைபாட்டன்ஸை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா மற்ற ரெண்டு இது ஸ்கொயர் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறது ஹைபாட்டன்ஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ XZ can be written as x square plus y square. XZ square is x square plus y square. XZ square அந்த சைட் போய் போனீங்கன்னா ரூட் ஆயிரும். ரைட்டா? ஐம் அப்ளையிங் பித்தாகரஸ் லா. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே இந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. கிவன் XY plus y is equal to 17 cm. நான் XY என்ன எடுத்திருக்கேன்? Y. ஸோ YZ is என்ன எடுத்திருக்கேன்? X. ஸோ XY plus x equal to 17 cm. இதுலேருந்து நம்ம x அரௌண்ட் கீப் இட் ஹியர், y அந்த சைட் போனால் 17 minus y. அப்போ எங்கெல்லாம் இந்த டேட்டா அனதர் இருக்கு, எங்கெல்லாம் x வருதோ அங்கே ஐ கேன் 17 minus y. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுங்க? XZ plus YW equal to 26 மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ தான் சொன்னேன், ரெக்டாங்கிளில் 2 diagonals length of 2 diagonals are equal. அப்போ XZனாலும் YW சேம். கரெக்டாக? அப்போ XZக்கு பதிலாக YW போடுங்க, இல்லை YWக்கு பதிலாக XZ போடுங்க. இங்கே நம்ம XZ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் XZக்கே மாற்றிடுங்க. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் WY I can substitute XZ. பிகாஸ் இது ரெக்டாங்கிள் diagonal length are equal. அப்போ இந்த டயகனலுக்கு பதிலாக இந்த டயகனல் வழி போட்டுக்கலாம். அப்போ XZ plus XZ is 2XZ equal to 26 cm. Therefore XZ is 13 cm. ரைட்டா? இப்போ இதை வச்சுட்டா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பித்தாகரஸ் லா யூஸ் பண்ணி அனதர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டாங்க? இந்த 3 ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். சைடு ஆல்சோ XZ, ரைட் சைடு வேல்யூ யூ கேன் ஈக்குவலேட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 13. ரூட்னா அந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 169. இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் பாருங்க. ஏன்னா 2 பேராமீட்டராக இருக்குது, we cannot find any one value. ஒரே பேராமீட்டருக்கு மாற்ற இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். எக்ஸுக்கு பதில் நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 17 minus y ஹோல் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 169. இது எவ்வளோ தூரம் சால்வ் பண்ணீங்களோ அதான் ஆன்சர். ஸோ a minus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்ளை பண்ணிங்கன்னா 17 ஸ்கொயர் 289 plus b square plus y square minus 2ab. அப்போ 2 into 17 34y plus y square இது அப்படியே தான் இருக்கும். 169 இந்த சைடு எட்டு போயிருங்க. minus 169. இப்போ ஆட் y square 2y square minus 34y 289 minus 169 பண்ணிங்கன்னா 120 வரும். அப்போ எல்லாம் ஒரு காமனாக 2 டேபிளால் டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணிங்கன்னா y square minus 17y actually 20 வரும். 128 12 டிவைட் பண்ணிங்கன்னா t equal 0. இப்போ இது ஒரு குவாட்ரடிகேஷன் ஃபேக்டர். நான் மல்டிப்ளை பண்ணால் 60 வேணும், ஆட் பண்ணால் மைனஸ் 17 வேணும். 12 5 ஆர் t. ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் வேணுங்கனால போத் ஷுட் பி மைனஸ் 12 minus 5. ஸோ y minus 12 y minus 5 equal 0. The equal to 12 y equal to 5 cm. ரைட்டா? இப்போ நமக்கு கேட்கணும் எக்ஸுங்கிறது இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேஸ் 2 கேஸாக வரும். 5ஆக இருந்தால் 17 minus 12, y 12ஆக இருந்தால் 17 minus 12 5. எனிவே இதே ஆன்சர்ஸ் தான் சப்ளை வரும். 5னா எனக்கு இங்கே 12 வரும்,
12னா இங்கே எனக்கு 5 வரும். The length is these two values. மாற்றி வந்துக்கும். 12,5 தான் நமக்கு. 12னா 5 வரப்போகுது, 5னா 12 வரப்போகுது. Therefore, this is our length and breadth of this rectangle. ஸோ 3 கான்செப்ட் தான். பித்தாகரஸ் லா அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் டயக்ராம் மேக் பண்ணுங்கள். அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன், கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஒரு 2 ஈக்குவேஷன், அதை நீங்கள் எவ்வளோ தூரம் சால்வ் பண்ணீங்களோ தென் யூ வில் கெட் த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.